புதுக்கோட்டையில் திடீரென சாலையில் சிறிய ரக விமானம் ஒன்று தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை அருகே திடீரென சாலையில் சிறிய ரக விமானம் தரையிறங்கியிருக்கிறது. புதுக்கோட்டை அருகே பரபரப்பான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். புதுக்கோட்டை திருச்சி நெடுஞ்சாலையில் விமானம் தரையிறங்கியதைக் கண்டு வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். புதுக்கோட்டையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போது திடீரென சாலையில் சிறிய ரக விமானம் ஒன்று தரையிறங்கியிருக்கிறது. சிறிய ரக விமானத்தின் முன்பகுதி சேதமடைந்ததால் அவசரமாக சாலையில் விமானம் தரையிறக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை திருச்சி நெடுஞ்சாலையில் விமானம் தரையிறங்கியதைக் கண்டு வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுக்கோட்டை அருகே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம். புதுக்கோட்டையில் சாலையில் விமானம் தரையிறங்கி இருக்கிறது. சிறிய ரக விமானமாக இருக்கக்கூடிய அந்த விமானத்தின் முன்பகுதி சேதமடைந்ததால் தரையிறங்கியதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை திருச்சி நெடுஞ்சாலையில் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறிய ரக விமானத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது முன்பகுதி சேதமடைந்ததால் அவசரமாக இந்த விமானம் சாலையில் தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை அருகே திடீரென சாலையில் சிறிய ரக விமானம் தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் கீரனூர் அருகே சாலையில் இந்த விமானம் தரையிறக்கப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கீரனூர் அருகே சாலையில் இந்த விமானம் தரையிறக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. விமானி உட்பட 2 காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சிறிய ரக விமானத்தின் முன்பகுதி சேதமடைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் விமானிகள் அவசரமாக சாலையில் இந்த விமானத்தை தரையிறக்கம் செய்திருக்கிறார்கள். வாகனங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாலையில் விமானம் தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்டு பெறலாம். முத்துப்பழம்பதி, எதனால் விமானத்தை தரையிறக்கினார்கள்? தற்போது விமானிகளின் நிலை என்ன? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், இந்த விமானத்தை பொறுத்தவரையில சேலத்துல இருந்து காரைக்குடி சென்ற பயிற்சி விமானம் என மாவட்ட நிர்வாகம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முழுமையான விவரம் நமக்கு இன்னும் தெரியவில்லை. மாவட்ட நிர்வாகம் தற்போது சொல்லியிருக்காங்க. இப்போ திருச்சியை கடந்து புதுக்கோட்டைக்கு முன்பாக, அதாவது கீரனூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் அம்மாசத்திரம் என்ற இடத்தில் வந்தபோது இந்த விமானத்துல பழுது ஏற்பட்டிருக்கு. அதாவது முன்றைக்கையில பழுது ஏற்பட்டதாக சொல்றாங்க. அந்த பழுது ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து விமானம் சாலையில கீழே விழுந்ததுலதான் முன்புற பாகங்கள் அனைத்துமே சேதமடைஞ்சிருக்கு. நல்வாய்ப்பாக அந்த விமானத்தில் பயணித்த விமானி உள்ளிட்ட 2 உயிர் தப்பி இருக்காங்க. அவங்க இப்ப நலமுடன் தான் இருக்காங்க. தொடர்ந்து எந்த அம்மாசத்திரம் பகுதியில இருக்காங்க. அவங்கள்ட்ட அந்த பகுதி மக்கள் பேச முடியல. அவங்க ஹிந்தி பேசுவதால அந்த இதுல சிக்கல் இருக்கு. அடுத்த கட்டமாக காவல்துறையினர் அதே போல விமானத்துறையினர் விசாரணை மேற்கொள்ளும் போதுதான் எப்படி இந்த விபத்து முழுமையா நடந்தது என்பது தெரிய வரும். திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை வரும் சாலையில தான் இந்த விமான விபத்துக்கு உள்ளாயிருக்கு. மாவட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து காவல்துறையினர் வந்துட்டு இருக்காங்க. அதே போல விமானத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ளும் போதுதான் எப்படி நடந்தது என்பது தெரிய வரும். தொடர்ந்து இந்த பகுதியில ஒரு அச்சமும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா சாலையில ஒரு சிறிய வகை விமானம் விழுந்து கிடப்பது ஒரு பதற்றத்தையுமே இந்த பகுதி மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. நல்வாய்ப்பாக இந்த சிறிய வகை விமான விபத்துல எந்த ஒரு உயிர் சேதங்களோ அல்ல பாதிப்போ ஏற்படலை. ஏன்னா திருச்சி புதுக்கோட்டை இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரத்திலிருந்து திருச்சி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை எப்போதுமே வாகன போக்குவரத்து இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்து வாகனங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல இந்த விமானம் விழுந்த போது எந்த வாகனங்களும் வராமல் இருந்தது ஒரு அதிர்ஷ்டம் என்றே கூறலாம். அதே போல அந்த பகுதி மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படல. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. அவங்களுக்கு சிகிச்சைக்கு அழைத்து செல்லும் பணிகளையும் ஈடுபட்டிருக்காங்க. நிச்சயமா முத்துப்பழம்பதி, இது ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அளிக்கக்கூடிய விஷயமா மக்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க முத்துப்பழம்பதி? அந்த பகுதி மக்கள் ஒரு ஃபர்ஸ்ட் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஏற்கனவே இப்ப இந்த பகுதியை பொறுத்தவரையில திருச்சி விமான நிலையம் அருகே இருப்பதால இப்ப கடந்த முறை கூட ஒரு விமானம் தரையிறங்க முடியாமல் ஒரு அரை மணி நேரம் சுற்றி வந்தது. இந்த கிராமங்களை சுற்றி வந்தது. அப்போதெல்லாம் இந்த பகுதி மக்கள் அந்த விமானத்தில் உள்ள பயணிகளுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று பிரார்த்தனை செஞ்சு வந்தாங்க. ஏன்னா திருச்சி விமான நிலையம் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. அப்ப அடிக்கடி பயிற்சி விமானங்கள் வரக்கூடிய பகுதி. அதே போல விமானங்கள் தரையிறங்க சிக்கல் ஏற்பட்டால் இந்த பகுதியில் இந்த அம்பாசமுத்திரம், நார்த்தாமலை உள்ளிட்ட பகுதியில் வட்டம் அடிக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல திடீரென ஒரு சிறிய வகை விமானம் சாலையில் விழுந்தது. அந்த பகுதி அம்மாசத்திரம் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியை பற்றி கொடுத்தது. உடனடியாக சாலை விமான விபத்துக்குள்ளாகி விழுந்த பின்பு அந்த பகுதி மக்கள் ஓடி சென்று என்ன என்று பார்க்கிறார்கள். உள்ள 2 சிக்கி இருக்காங்க. அதாவது அந்த விமானத்தில் வந்த விமானி உள்ளிட்ட 2 இருக்காங்க. உடனடியாக அவங்களை மீட்டு தான் அந்த பகுதி மக்கள் தான் மீட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்க நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷம் அடைஞ்சாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக வருவாய்த்துறையினருக்கு தகவல் கொடுத்தாங்க. காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தாங்க. தகவல் கொடுத்து அனைவரும் வர வச்சிருக்காங்க. தொடர்ந்து அந்த விபத்துக்குள்ளான விமானிகளை மீட்டது அவங்க தான். இப்போ அந்த பாதுகாப்பு சாலையில் விழுந்தனால
அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதாவது வாகனங்களை தவிர்த்து ஒழுங்குபடுத்துற பணியில அந்த பகுதி மக்கள் ஈடுபட்டு இருக்காங்க. முதல்ல அதிர்ச்சி அடைந்தாலும் அடுத்தடுத்த மீட்பு பணியில அந்த பகுதி மக்கள் தான் முதல்ல ஈடுபட்டாங்க. முத்துப்பழமதி, தற்போது அந்த விமானிகள் எங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க கிட்ட பேச முடிஞ்சதா? விமானியை பொறுத்த வரைக்கும் இங்க விமானியும் உள்ளிட்ட இருவர் இங்க தான் இருக்காங்க. அவங்க இந்தி மொழி பேசுவதால அதை புரிந்து கொள்வதால அந்த பகுதி மக்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் கூடுதலா அதிகாரிகள் வந்து அவங்களோட விசாரிக்கும் போது, ஏன்னா இவங்க தமிழ் பேசுறாங்க, அவங்க ஹிந்தி பேசும்போது அந்த புரிதல் இல்லாம இருக்கு. அது எப்படி நடந்தது என்று என்ன பிரச்சனை என்பதை அவங்கள புரிந்து கொள்ள முடியல. அடுத்த கட்டமாக உயர்மட்ட மேல விமானத்துறை அதிகாரிகளோ அது காவல்துறை அதிகாரிகளோ வந்து அவங்களோட விசாரிக்கும் போதுதான் என்ன நடந்தது என்பது தெரியும். இப்ப விமானியை பொறுத்தவரையில இப்ப இந்த விமானி மற்றும் உள்ளிட்ட இருவர் வந்து அம்மாசத்திரம் பகுதியில் இருக்காங்க. இப்ப இந்த சிறிய வகை விமானத்தை பொறுத்தவரை சேலத்திலிருந்து புறப்பட்டு திருச்சி வழியாக காரைக்குடி சென்றதாக முதற்கட்டமா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க எதற்காக போனாங்க, இல்ல பயிற்சி வகை விமானம் போலதான் இருக்கு, அவங்க பயிற்சி மேற்கொள்ள போனார்களா அல்லது வேற ஏதோ காரணங்களுக்காக சென்றார்களா என்பது குறித்தும் அவங்கள்ட்ட அடுத்த விசாரணை மேற்கொள்ளும் போது தெரிய வைக்கணும். சரி முத்துப்பழமதி, இந்த நிலையில விமானம் சாலையில தரையிறங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. விபத்தின் காரணமாக சாலையில் தரையிறங்குவதை தேர்ந்தெடுத்தார்களா அல்லது எதிர்பாராத விதமாக அந்த இடத்தில் தரையிறக்கப்பட்டதா, மோதி நின்றதா, அந்த மாதிரியான தகவல் இருக்கா? அந்த கிராம பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, சாலையில் விழுந்துதான் விபத்துக்குள்ளான சொல்றாங்க. குறிப்பிட்ட தூரத்துல விழுந்தது, சத்தம் கேட்டுச்சு, ஒரு பயங்கர சதவீதம் அந்த விமானம் விழுந்துச்சு, சிறிய வகை விமானம் விழுந்துச்சு, அதன் பிறகு நாங்கள் ஓடி சென்று பார்த்தோம், இது விபத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க முன்றக்கை உடைந்த பின்பு ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக தான் சாலையில தரை இறக்கியிருக்காங்க, அவங்க விமானிகளை திட்டமிட்டு தான் இறக்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனால் விழுந்தது போலதான் இருக்கு. ஏன்னா ஒரு முன்பக்கம் முழுமையாக சேதமடைஞ்சிருக்கு, முன் இறக்கை பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க விமானிகள் சொன்னதாக சிலர் சொல்றாங்க. அப்போ ஒரு விபத்துக்குள்ளாகி ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தது பின்பு ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக விமானி சாலையில் தரையிறக்கினாரா என்பது குறித்து முழுமையாக தெரியவில்லை. தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளும் போதுதான் அவங்க என்ன நடந்தது என்பது முழுமையாக தெரியவில்லை. தற்போது அவங்கள உயிருடன் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கும் பணிகளிலையும் அந்த பகுதி மக்கள் ஈடுபட்டு வர்றாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழமதி.